பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒரு தந்தி வருகிறது, உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி. அதை வாசித்து விட்டு அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில வைத்துக் கொண்டு திரும்ப 2 மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. குடும்பம் எப்படி ஆகட்டும்? இன்னைக்கு காந்தி குடும்பம் எங்கே இருக்கு? பட்டேல் குடும்பம் எங்கே இருக்கு? வஉசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும்? எல்லாமே நேரு குடும்பம் தான், எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில். அப்போ நாடு தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம். இப்ப என்ன காலம்? குடும்பம் தான் முக்கியம், நாடு என்பதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்றதான் சுதந்திரத்துக்கு அப்புறம். தமிழ்நாடா கலைஞர் குடும்பம், தெலுங்கானாவா சந்திரசேகர ராவ் குடும்பம், அவர் மருமகன். மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம், சரத்பவார். இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல். காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது, ஜம்மு காஷ்மீரே கிடையாது. எல்லா குடும்ப அரசியல். வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விட மாட்டேன்ட்டாரு. கடைசியா அவரும் மகனை பொதுச் செயலாளர் ஆக்கி ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லா குடும்பம் தான். நாடு எக்கேடு கெட்டு போட்டா என்ன? குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம், தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பதுதான் இந்த காலம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம என்ன பரிந்துரைக்கிறோம்? இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை. இன்னைக்கு ஒருவன் நல்ல குடும்பஸ்தனா இருக்கலாம், குடும்பத்தை வளர்க்கலாம், தான் தொழில முன்னேறலாம், கல்வியில முன்னேறலாம், இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம். அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம், நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம். அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி. அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க, உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதியெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களாமே. அமெரிக்கால கோபம் அப்படி வருது அவருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டாரு, அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டாரு, சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க சொல்ற வங்காளத்திலே. மகாபாரதத்தில் குந்தி உயிரோட தான் இருந்தா, புருஷன் செத்து போனா. ராமாயணத்தில் தசரதன் செத்து போனா, 3 சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர். அவர் சொன்னாரு, இந்த விஞ்ச் ஹட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே, அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார். வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்தான். அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால, ஐரோப்பால. விஞ்ச் ஹட்னு பேரு. அவங்கெல்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம தான். சுய விமர்சனம் தவறில்லை, சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு, நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு. இதை மாற்ற யாரால் முடியும்? ஒரு அரசியல் கட்சியால முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதுதான். ஊடகங்கள்ல இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும். இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம், இந்த செய்தி வரணும். இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும். இந்தியா என்பது ஒரே ஆன்மா, அதை பற்றி நாம சொல்லணும். இதுதான் என் இளம்பருவத்து தொட்டில், என் முதிர் பருவத்து காசி, இதை சொல்லணும். தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல. இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிணைந்திருக்கிறது. சிவபெருமானின் 2 கண்கள்ல ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலிருந்து வந்து பண்றார். நேபாளத்தில் பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற நம்பூதிரி எங்க போய் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்நாடகால தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம், அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர், நாமம் தான் போட்டிருப்பாரு. அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள், ஜெயின்ஸ். இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நாம எங்கேயோ சொல்லலாமா? இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன், இந்து இல்ல. அவன் சொல்லுவானா இந்த பிஷப் அவர் கத்தோலிக்கு தான், கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கத்தோலிக்கம் வேறு கிறிஸ்தவம் வேறா? அப்ப சைவம் வேறு இந்து மதம் வேறா? இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் சங்கம். கேள்வி கேட்க, எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது. எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும். எந்த இடத்திலையும் இந்த தேசத்தை சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு ஆட்டிடியூட் நமக்கு உருவாகும்.
ஒரு கமிட்மெண்ட் நமக்கு உருவாகணும். எந்த இடத்துலையும் சமரசம் கிடையாது. இந்த உலகத்தின் எந்த ஒரு போக்கிரியும் திருடனும் இந்தியாவுக்கு வந்து திருடணும்னு நினைச்சிருக்கான், இந்தியாவை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சிருக்கான். அவன் ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, முகல்ஸாக இருந்தாலும் சரி, கொள்ளையடிக்க நினைச்சிருக்கான், கோவில் அடிக்க நினைச்சிருக்கான். தீய கண்கள் கொண்டு இந்த தேசத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்திருக்கிறான். அப்படி ஒரு அவல நிலை இனிமேல் இந்திய சரித்திரத்தில் எழுதப்படக்கூடாது நண்பர்களே. மோடி என்கிற சிங்கம் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் போது உலகத்தின் எந்த தீய சக்தியும் இந்தியாவை அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இழந்த பெருமை அத்துணையும் நாம் மீட்டெடுப்பதற்கு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் மீட்டெடுப்போம். அதை இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் எல்லா இடத்துலையும் சொல்லணும். தேசம்தான் ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் சொல்கிறார் பாம்பன்ல 1897 இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். பாரத அன்னை மாத்திரமே நீங்கள் வழிபடும் இடத்தில் இருக்கட்டும். சொல்றது இந்து மத சன்னியாசி. உலகம் எல்லாம் போய் இந்து மதத்தின் பெருமைகளை பேசி வந்தவர். அவர் சொல்றார் 50 வருஷம் நீ ஒரு சாமியும் கும்பிடாதாங்கிறார். ஆனால் அந்த இடத்துல பாரத அன்னையை தெய்வமாக வழிபடுங்கள் என்று சொல்கிறார். 897 50 கூட்டுனா 1947 வரும். 47 சுதந்திரம் வந்தது என்பது விவேகானந்தருக்கு. அதை முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசி விவேகானந்தர். அப்படி சொன்ன பின்புதான் பாரத அன்னையை மாத்திரம் வழிபடுங்கள் என்று சொன்ன பின்புதான் வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கம்னு ஆரம்பிச்சான். நடத்தின சங்கத்துக்கு பாரத மாதா சங்கம்னு பேரு. அதற்கு அப்புறம் தான் வாவேசு ஐயர் பாரத அன்னைக்கு பாப்பாரப்பட்டியில கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னார். விவேகானந்தர் அப்படி சொன்ன பிறகுதான் சுப்பிரமணிய பாரதி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று பாடினார். விவேகானந்தர் அப்படி சொன்ன பிறகுதான் நாடு முழுக்க அத்துணை இடங்களிலும் பாரத மாதா காலண்டர், பாரத மாதா புத்தகம், பாரத மாதா படம். ஒவ்வொரு புரட்சியாளர் வீட்டிலும் ஆங்கில ராணுவம் ரைடு நடத்தினா புரட்சியாளர்கள் வீட்டில் 2 படம் நிச்சயம் இருக்கும். ஒன்னு விவேகானந்தர் படம் இருக்கும், இன்னொன்னு பாரத மாதா படம் இருக்கும். இந்த சாமியாருக்கும் இந்த பாரத மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு பிரிட்டிஷ்காரனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. 47 வரைக்கும் தெரியாமல் இந்த நாட்டை விட்டு போயிட்டான். அப்படி இந்த பாரத அன்னையை கொண்டாடிய காலம் இருந்தனால்தான் நான் சுதந்திரம் அடைஞ்சோம். தி இன்டென்சிட்டி ஆஃப் ஃபேசிசம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேசிஸ்ட் ரூல், ஃபேசிஸ்ட் மைண்ட் செட், அதை நாம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா டுமாரோ வில் பி டூ லேட். கொஞ்சம் உள்ளுக்குள்ள யாரும் செல் பேச வேண்டாம். சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் பத்ம விபூஷன் டாக்டர் நாகசுவாமி அவர்கள் காலமானார்கள். அதாவது ஆர்கியாலஜிக்கு இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது டாக்டர் நாகசாமி தான் சொல்லணும். எது சொன்னாலும் ஆதாரங்களோடு. அவர் காலமாயிருக்கார், பூத உடல் இருக்கிறது, அவருடைய உறவினர்கள் வர வேண்டி இருக்கிறது. அப்ப நான் சொன்னேன், இப்ப நம்ம நண்பரும் சொல்லிட்டாரு, அறிவாலை பிச்சைக்காரங்க. சுபவீர பாண்டியன்னு திருமணம் கடந்த உறவு, அதை கண்டுபிடிச்சவர். என் தலையெழுத்து எல்லாம் காரைக்குடிக்காரனா இருக்கான். மகளை இழுத்துட்டு போய் தாலி கட்டுவான், அதுக்கப்புறம் பகுத்தறிவுன்னு சொல்லி தாலி அறுத்துருவான். யாரா இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னா அது அவன் தான். நாடக காதல் கூட்டி இழுத்துட்டு போய் தாலியை கட்டுறது, அப்புறம் அந்த தாலியையும் பப்ளிக்ல வச்சு அறுத்து விடுறது. அதுதான் திராவிடியன் ஸ்டாக், திராவிட மாடல். நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. அந்த சுபவீர பாண்டியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு ஃபேசிஸ்ட் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா. எல்லா பத்மா அவார்டிஸுக்கும் அரசு மரியாதைங்கிறது பழக்கம். இட் இஸ் தி கன்வென்ஷன். ஆனா அந்த ஆள் அறிக்கை கொடுக்குறான்.
டாக்டர் நாகசாமி அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாது. நல்லவேளை காரணத்தையும் சொல்லிட்டான். ஏனென்றால் நீங்க இதுலதான் நாம எவ்வளவு மோசமான கருத்து சுதந்திரம் அற்ற ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் திருக்குறள் பற்றி நம் கருத்துக்கு மாற்று கருத்து கூறியவர் டாக்டர் நாகசாமி பண்ண பெரிய தேச விரோதம் என்ன? திருக்குறள் குறித்து இந்த திராவிடியன் ஸ்டாக் கொண்ட கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர் டாக்டர் நாகசாமி. அதனால அவருக்கு அரசு மரியாதை செலுத்தக்கூடாது. திருவள்ளுவருக்கு நீயாடா பேட்டன்ட் வச்சிருக்க மானங்கட்ட பயல்களா? இன்னைக்கு திமுக யாரோட கூட்டணி வச்சிருக்கு? 30 வருஷம் திருவள்ளுவர் சிலைய பெங்களூர்ல சாக்குப்படுதாவில் கட்டி வச்சிருந்த மானங்கட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்தது யாரு? பிஜேபி சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா. ஏன் உன் திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உன் கருத்துக்கு தான் எல்லாருக்கும் இருக்கணுமா? 8 கோடி தமிழனுக்கும்? யோசிச்சு பாருங்க. we don't have freedom of thought and expression. தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி பேரும் சிந்தனை அடிமைகள்ங்கிறேன் நான். ஏனென்றால் அதன் மாற்று கருத்து இருந்தா இந்த திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரன் ஏற்க மாட்டான். அதான் ஊடகவியல். டாக்டர் நாகசாமி என்ன சொல்லியிருக்க? அவன் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா உண்மை எப்பவுமே எரியும். ட்ரூத் இஸ் பிட்டர். டாக்டர் நாகசாமி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அவரோடது 2 புஸ்தகம் நான் படிச்சிருக்கேன். ஒரு தமிழனும் படிக்கணும். அப்படி படிச்சா இந்த மாதிரி புஸ்தகத்துக்கு அவசியம் இல்லாம இருக்கும். ஏன்னா பொறுக்கி பசங்க அவன் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ண மாட்டான். அந்த புக்குக்கு டைட்டில் திருக்குறள் அண்ட் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். சாத்திரங்களின் சாராம்சம் திருக்குறள். இவ்வளவுதாங்க. இந்த சுபவீர பாண்டியனுக்கு அப்ஜெக்ஷனுக்கு அதுல என்ன தவறு இருக்கு? பக்கம் பக்கமா ஏதாவது ஒரு புத்தகத்தை நான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனேன். அப்ப எனக்கு கொடுத்தாங்க. அன்று இரவுக்குள் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டு தான் தூங்கினேன். ஏனென்றால் பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி ஆதாரங்கள். ஏனென்றால் திருக்குறள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆன் சதுர்வித புருஷார்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சம். அறம் பொருள் இன்பம். அயோக்கியன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. தேச துரோக தீய சக்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் திருமாவளவன் பேரு. அந்த நபர் பேசுறான் தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனித்தமிழ்நாடுன்னு. அவனை ஏண்டா இதுவரை கைது பண்ணல? இதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும், ஒரு டிஜிபி வேணும், பல ஏடிஜிபிக்கள் வேணும். இது தமிழ்நாடா சுடுநாடான்னு கேட்கிறேன் நான். வேற எங்கேயாவது மானமுள்ள போலீஸ் அதிகாரி டிஜிபி இருக்கிற மாநிலத்தில் ஒருத்த இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் ஒரு கேடான்னு கேட்கிறேன் நான். யூனிஃபார்ம் ஒரு கேடா? எந்த மாதிரி மாநிலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம்? தேச துரோகிகள் இப்படி பேசணுமா? ஒரு செகண்ட் கூட சுதந்திரமா இருந்திருக்கப்படாது. ஆனா திரியறான். யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையானது தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது.